ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜய் யமுனா கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிடுறாங்க. நிவினை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதை விட காவேரிய பத்தி ரொம்ப நல்லா தெரியும். காவேரி என்ன விட்டுட்டு வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டா. நீ ஏமா தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இத கேட்ட உடனே நிவினுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. யமுனா என்ன சொன்னா விஜய் கிட்ட அப்படின்னு கோவமா வந்து நிவின் கேக்குறாரு. ஏய், விஜய் கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னாலும் நீங்களும் கேட்க போறதில்ல, அந்த விஜயும் கேட்க போறதில்ல. அப்படி என்ன நீங்க டெக்னிக் யூஸ் பண்றீங்க? காவேரியையும் ஏதேதோ சொல்லி மயக்கி வச்சிருக்கீங்க. உங்க பேச்சு கேக்குற மாதிரி இந்த விஜயும் உங்களை அவ்வளவு நம்புறாரு. ஏய், கழுத்தை நெரிச்சிருவேன். நீ விஜய் கிட்ட என்னடி சொன்ன அப்படின்னு நிவின் யமுனா கிட்ட கேக்கும்போது, இங்க என்ன நடக்குதோ, எனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதத்தான் தெளிவா அவர்கிட்ட சொன்னேன். ஏய், சீ, அறிவு இருக்கா உனக்கு? அவர்கிட்ட ஏன் அப்படி சொன்ன? அவர் அப்பாவாவது புத்திசாலித்தனமா காவேரிய பாக்குறதுக்கு கிளம்பி போவார்ல, அப்பதான் அந்த காவேரி உங்களை விட்டுட்டு விஜய் கூட போவா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா உங்களுக்கு வேற வழி இல்லைல, காவேரிய விட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு யமுனா சொன்ன உடனே ஓங்கி ஒரு அற விடுறாரு நிவின் யமுனாவுக்கு. அடச்சி, உன் புத்தி ஏந்தா இவ்வளவு கேவலமா போதும்? விஜயோட குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்க காவேரி எப்படி அடுத்தவனை நினைப்பா அப்படின்னு வாயொலறி நிவின் சொல்லிடுறாரு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஏய், சி, உன்கிட்ட எல்லாம் பேசுவானா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வேகமா கிளம்பி வந்துடுறாங்க. குமரன் நிவினுக்கு போன் பண்ணி, இங்க நடக்கிற பிரச்சனைய வேற மாதிரி இருக்கு. இந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்துகிட்டு காவேரியா அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. போலீஸும் பசுபதி என்ன சொல்றானோ அதுக்கு ஏத்த மாதிரி கேட்டுக்கிட்டு பேசுறாங்க. காவேரி பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. காவேரிய அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நிவின் விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் வாங்க நம்ம கொடைக்கானல் போலாம். காவேரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. போலீஸ் காவேரிய அரெஸ்ட் பண்ண போறாங்களாம் அப்படின்னு நிவின் சொல்றாரு. விஜய் உடனே, இதோ நான் வரேன், காவேரிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு வீட்டுல இருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். பாட்டியும் சித்தியும் உடனே, ஏய் விஜய், நீ எங்க போற? காவேரின்னு கேள்விப்பட்ட, ஏதோ உளர்னியே அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஐயோ பாட்டி, காவேரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, அவ கொடைக்கானல் போயிருக்கா, நான் அங்க போகணும். டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது காவேரிய பத்திய பேச்சே எடுக்காதுன்னு சொல்லி? அவளே உன்னை வேணான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டா, நீ ஏண்டா அவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? போகவே வேணாம், நீ போக கூடாது. நீ அங்க போனீனா பசுபதிக்கும் உனக்கும் தான் பிரச்சனை வரும். அப்புறம் நீ நிம்மதி இல்லாம தான் அலையணும் அப்படின்னு விஜய வேகமா புடிச்சு இழுத்து ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்துறாங்க. பாட்டியும் விஜயோட சித்தியும் பேசுறாங்க. பாத்தியா, நாம அவ்வளவு தூரம் போய் காவேரி கிட்ட பேசிட்டு வந்ததுனால காவேரி வீட்டுக்கு வராம தடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த விஜய தடுக்க முடியலையே. விஜய் இப்ப காவேரி எங்க இருக்காலோ அங்க தேடி கிளம்புறானே. இவனை என்ன பண்றது? இவனுக்கு ஏத்த ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா காவேரிக்கு இவனுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தணும் அப்படின்னு பாட்டி பேசுறாங்க. இப்பதான் விஜய்க்கு புரியுது. அப்படின்னா பாட்டியும் சித்தியும் காவேரிட்ட போய் ஏதோ பேசியிருக்காங்க. விஜய் வேகமா டம டமன்னு கதவை தட்டுறாரு. தாத்தா வந்து கதவை திறந்து, என்ன ஆச்சு? ஏன் விஜய் என்ன ரூமுக்குள்ள இருக்க அப்படின்னு கேட்ட உடனே விஜய் வேகமா வந்து, பாட்டி இப்ப என்ன சொன்னீங்க? காவேரிட்ட போய் நீங்க என்ன சொன்னீங்க? என்னடா பெருசா என்ன சொன்னோம்? நாங்க எதுவும் சொல்லலையே. பாட்டி, நீங்களும் சித்தியும் பேசுனதை நான் கேட்டுட்டேன். ரெண்டு பேரும் காவேரி கிட்டையும் காவேரியோட குடும்பத்துக்கிட்டையும் ஏதோ பேசிருக்கீங்க அப்படின்னு விஜய் கோவத்தோட கேட்கும்போது விஜயோட சித்தி சொல்றாங்க, ஆமா இப்ப என்ன? அவளால உனக்கு எவ்வளவு பிரச்சனை? அவளை கல்யாணம் பண்ணதுனால தானே இவ்வளவு கஷ்டப்படுற. நீ கஷ்டப்படுறத பார்த்தோன்ன அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இனிமே அந்த காவேரி இங்க வர வேண்டாம். அதனால்தான் நானும் அவங்க குடும்பத்துல போய் பேசினேன். அம்மாவும் காவேரிட்ட இனிமே இங்க வந்துடாதுன்னு சொல்லி பேசினாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு விஜயோட சித்தி சொன்ன. போதும் நிறுத்துங்க சித்தி. என்ன கஷ்டம்ன்றது எனக்கு இப்பதான் வந்துச்சா? அதுவும் காவேரியால மட்டும்தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்க புருஷனால் தான் எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம். வெண்ணிலாவோட குடும்பத்தை இந்த வீட்டுல இருந்து துரத்தி அனுப்புனது, அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் எல்லாத்துக்கும் காரணம் உங்க புருஷன் தான். நான் அன்னைக்கு வெண்ணிலாவை காதலிச்சப்ப வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறணும்னு பதறிட்டு அங்க இருந்து வெண்ணிலா குடும்பத்தை அப்படியே அடிச்சு துரத்துனாங்க. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உங்க புருஷனுக்கு பிடிச்சா அதே பைத்தியம் உங்களுக்கும் பிடிச்சிருச்சா? நான் காவேரிய கல்யாணம் பண்ணதுனால சொத்து காவேரிக்கு போயிடும்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. இது எல்லாம் உங்க புருஷன் சொல்லி கொடுத்ததா? பாட்டி, சித்திக்கு வேணா பைத்தியம் பிடிச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு பாட்டி? ஏன் இந்த சித்திய அஜயோட அப்பாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அவர் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கிட்டாரா? சித்தி வந்து இங்கே தானே இருந்தாங்க. அந்த ஆளால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம், குறிப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டம். ஏன் இன்னும் யோசிக்க போனா எங்க அப்பா அம்மாவோட சாவுல கூட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதுவும் சித்தி புருஷனாலதான் வந்திருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாங்க. பாட்டி உடனே, டேய்
என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இல்லன்னு உங்களால மறுத்து சொல்ல முடியுமா? இந்த சொத்து முழுக்க என் அப்பாவோடது. இந்த சித்தியும் சித்தப்பாவும் சேர்ந்துகிட்டு எங்க அப்பா அம்மா வசதியா இருக்காங்க, இந்த சொத்துல உட்கார்ந்து குளிர்காயலான்னு தான் வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா அம்மா வெளியூர் பயணம்னு கிளம்புனாங்க. போனவங்க திரும்பியே வரல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. இறந்தவங்களோட பாடி கூட கிடைக்கல. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சித்தப்பா தான்னு எனக்கு மனசுக்குள்ள அழுத்தமா இருந்துகிட்டே இருக்கு. வாயை விட்டு கேட்டா சித்தி வருத்தப்படுவாங்கன்னு எதுவும் கேட்காம இருந்தேன். அதுக்கடுத்து வெண்ணிலாக்கு நடந்த விஷயம், இப்போ காவேரிக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே கூட்டு சதியில எல்லாரும் செய்யறாங்க. நீங்க ஏன் பாட்டி இவங்க கூட கூட்டணி சேர்ந்துகிட்டு காவேரிக்கு துரோகம் பண்றீங்க? காவேரியால மட்டும்தான் நான் கஷ்டப்படுறேனா? உண்மையிலே நான் இன்னைக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கேனா அது காவேரியால மட்டும்தான். காவேரி என் குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு தனியா நின்னு கஷ்டப்பட்டு இருக்கா. நான் வெண்ணிலாவை விட்ட மாதிரி இப்ப காவேரிய விட்டுட முடியாது. காவேரி என்னோட மனைவி, என் குழந்தைக்கு அம்மா. எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. என் மனைவி கஷ்டப்படும் போது அவளை விட்டு கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. இந்த சொத்து சொத்துன்னு சித்தியோட புருஷன் அஜய், இந்த ராகினி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துறீங்க. இந்த முழு சொத்தையும் வேணா இவங்களுக்கு விட்டு கொடுத்துறேன், ஆனா நான் காவேரிய விட்டு கொடுக்க மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொல்றாங்க, விஜய் நீ போடா, நான் பாட்டிய பாத்துக்கிறேன். காவேரிக்கு உன்னோட ஆதரவு இப்ப தேவை இருக்கும். போடா போ. நம்ம வீட்டு பொண்ணு காவேரி, அவ வயித்துல வளர்ற குழந்தை நம்ம வீட்டு வாரிசு. போய் ரெண்டையும் பத்திரமா பாத்துக்கோ போ அப்படின்னு தாத்தா அனுப்பி வைக்கிறாங்க. பாட்டிய பார்த்தோம், சித்திய பாத்துட்டு முறைச்சிட்டு கிளம்பிடுறாரு விஜய். விஜய் நேரா போய் பசுபதி முன்னாடி நிக்கிறாரு. என்ன பசு, கைய உடைச்சும் நீ அடங்கலையா? நான் இல்லன்றதுனால நீ இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு விஜய் கேட்டோன்ன பசுபதி, இன்ஸ்பெக்டர் பாருங்க, இவன் தான் என்ன அடிச்சு கைய உடைச்சு விட்டவன் அப்படின்னு பசுபதி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் உடனே, சார் என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மாதிரி அடிக்கிறது, வன்முறையில நடந்துக்கிறதுலாம் தப்பு அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது விஜய் கேக்குறாரு, பின்ன நீங்க என்ன சார் செய்றீங்க? ஏன் சார், பசுபதி கடன் கொடுத்திருக்காரு காவேரியோட அப்பாவுக்கு, பணம் தானே கொடுத்தாரு. பணத்தை கொடுத்தா திரும்ப பணத்தை கொடுங்கன்னு சொல்லி தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும், பணத்தை கொடுங்கன்னு தானே கேட்கணும். அது என்ன வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு லேடிஸ் மட்டும் தனியா இருக்கும்போது அராஜகம் பண்றது, அதுக்கு எப்படி காவல்துறை துணை போறது அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. என்ன சார் பிரச்சனையை என் பக்கம் திருப்பி விடுறீங்க அப்படின்னு போலீஸ் விஜய் கிட்ட கோவப்படுறாங்க. சார் நீங்க கோவம்லாம் படாதீங்க, நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன், இப்பவே கால் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க. இந்த பசுபதி பெரிய அமௌண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்றது ரொம்ப பச்சையா தெரியுது சார். அதை விட பெரிய அமௌண்ட் நான் தரேன் சார், இந்த பசுபதிய அடிச்சு ஓட விரட்டி விடுங்க அப்படின்னு விஜய் பேசுறாரு. இல்லையா, கமிஷனரை பேச வைக்கிறேன், இந்தாங்க இப்பவே லைன் போட்டு தரேன், கமிஷனர் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி விஜய் போன் எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. போலீஸ் போனை வாங்கிட்டு, ஆமா சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, பசுபதி சாரி, இப்ப என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, கமிஷனரே டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காரு, இந்த பிரச்சனைய அவரே பாத்துக்கிறாராம். உங்ககிட்ட காவேரியோட அப்பா எவ்வளவு பணம் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பத்திரத்தை எடுத்து காட்டுங்க. வீடெல்லாம் தர முடியாது, பணத்துக்கு பணம் தான் தரணும், பணத்துக்கு தர்றதுக்கான கால அவகாசமும் கொடுக்கணும், இதெல்லாம் கமிஷனர் சொல்லிட்டாரு, பேசாம இடத்த காலி பண்ணிருங்க சார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாரு. பசுபதி முகத்துல கரிய பூசினா மாதிரி மூஞ்சிய தொங்க வச்சுட்டு நிக்கிறாரு. ராகினி உடனே, அப்பா என்னப்பா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கும் போது காவேரி வராங்க. ஏய் இப்ப உன் மூஞ்சி எப்படி இருக்குது, சுருங்கி போயிடுச்சா? விஜய், என் மூஞ்சி சுருங்கி இருக்கா மலர்ந்து இருக்கான்னு பாக்குறதுக்காக இவ வந்தாலாம் சென்னையில இருந்து, அதையும் ரொம்ப பெருமையா என்கிட்டே சொல்லிக்கிறாங்க. இப்ப உன் மூஞ்சி சாணியில முக்கி எடுத்த மாதிரி இருக்குது, போடி போய் கண்ணாடியில பாரு, தா கூடவே உங்க அப்பாவை கூட்டிட்டு போ. ஒரு கை உடைஞ்சு பாவம் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு, இதுல இங்க வந்து சீனு வேற. யோ போயா, வயசான காலத்துல தடிக்கு விழுந்து செத்துற போற, இதுல என்ன மிரட்டுறதுக்கு வேற வந்துட்ட அப்படின்னு காவேரி திட்டி அனுப்புறாங்க. மா பயப்படாதமா, இந்த வீடு உன்னை விட்டு எங்கேயும் போகாது, அவன் சும்மா புருடா விட்டு பாக்குறான். விஜய் நீங்க எதுக்கு விஜய் வந்தீங்க? காவேரி, பசுபதி உன்னை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ற அளவுக்கு செய்ய போறேன்னு சொல்லி என்கிட்டே போன் பண்ணி திமுறா பேசினான். அப்புறம் நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? என் காவேரி பசுபதி மூஞ்சில சாணி முக்கின மாதிரி இருக்குன்னு சொல்லி அனுப்புறத நான் கண்ணால பார்த்து ரசிக்க வேண்டாம்? என் காவேரி முகம் தாமரை பூ மாதிரி மலர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டாம்? நீ சந்தோஷமா இருந்தா தானே வயித்துல இருக்க நம்ம பிள்ளையும் நல்லா இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.